அடுத்ததாக சகோதரர்களே, இன்னொரு மிக முக்கியமான ஒரு பகுதி திருமணம் என்ற அந்த பாடத்தில் இந்த வழிகாரர் தேவைதானே. இப்போ எங்கே இந்த பிரச்சனை வருதுன்றால், சில குடும்பங்கள் இப்படி ஒரு பிரச்சனை நடக்குது. இப்போ இந்த புள்ளையோட வாப்பா, பெண்ணுடைய வாப்பாவுக்கு இப்போ பெரிய ஒரு கட்ஸ் ஒன்று கையில் வரும். எப்படி ஏண்ட மகளுக்கு ஏண்ட விருப்பம் இல்லாமல் முடிக்க இயலாது, அப்படி தானே. இப்போ இஸ்லாம் சட்டத்தை கொடுத்துருக்குது, மகளுக்கு கல்யாணம் முடிக்கிறேன்னு வாப்பா வரணும். எவ்வளோதான் வாப்போட கேமை கேட்டுமே இல்லை, கடைசி கொஞ்சம் என்ன செய்யணும், ஷேப்பில் வாப்போட பேச்சு தான் ஆகணும், இல்லாட்டி வாப்பா வழியாக வரணுமே. நான் சில குடும்பங்கள் நடக்கிற பிரச்சனையை சொல்கிறேன். அப்போ தன்னுடைய வழி தேவை என்பதை சில பெண்கள் உணர்றாங்க. வாப்பமார் அதை எப்படி உணர்றாங்கண்டா, இதில் எல்லா வாப்பமாரும் அல்ல, சில வாப்பமார் உணர்றாங்கன்னு கேட்டால், ஏண்ட மகளுக்கு நான் இல்லாமல் கல்யாணம் முடிக்கலாம். சிலர் உம்மாவோட கோவத்தில் மகளை பழிவாங்க சான்ஸ் இருக்குது. குடும்பத்தில் சில பிரச்சனைகள் தன்னுடைய மகளை வச்சு பழிவாங்க சான்சஸ் இருக்குது. அப்போ இவர் முதலாவது ஃபத்வாவை கேட்டுக்கொள்வார், மகளை முடிச்சு கொடுக்குறதுக்கு நான் வேணுமா இல்லையா, ஹசரத் சொல்லுங்க பாப்போம், நீங்கள் கட்டாயம் தேவை, நீங்கள் தான் வழி, நீங்கள் தான் முடிச்சு வைக்கணும்னு ஃபத்வா எடுத்தாச்சு. இப்போ ஒரு கையில் ஒரு புடியை பிடிப்பார். ஏன்னா மகளும் உம்மா எல்லாம் கொஞ்சம் மார்க்கப்பட்டன்னு வைங்களேன், கையில் ஒரு புடியை பிடிச்சி மகள்கிட்ட சொல்கிறது, நான் பார்க்குற மாப்பிள்ளையை தான் நீ முடிக்கணும், நான் பார்க்குற மாப்பிள்ளையை தான் நீ முடிக்கணும்னு அந்த வாப்பக்காரர் கையில் அப்படியே ஒரு கண்ட்ரோல் எடுத்துருவார். அன்புக்குரிய சகோதரர்களே, வாப்பமாறு கட்டாய மாப்பிள்ளையை பார்த்து கொடுக்கணும். நல்ல மார்க்கமான மாப்பிள்ளையை பார்த்து நல்லா சம்பாதிக்கக்கூடிய என் மகளை பார்த்துக்கிடுவாங்க, என் மகளோட அன்பாக இருப்பாங்க, அந்த மாப்பிள்ளையை மணமகளை தேடுற பொறுப்பு வலிக்கிட்ட இருக்குது. ஆனால் எல்லாத்துக்கும் அப்பால் சகோதரர்களே, நீங்கள் இந்த மாப்பிள்ளையை தேடினாலும் உங்களோட மகள்கிட்ட ஒரு வார்த்தை நீங்கள் அனுமதி கேட்கணும். இந்த மாப்பிள்ளையை நான் பேச உனக்கு விருப்பமானதை கேட்கணும். இது ஒன்றும் கேட்குறல, அதெல்லாம் விருப்பம் கேட்க தெரியல, நான் சொல்கிற மாதிரி என் மகள் முடிப்பா அப்படின்ட்டு இவர் ஒரு ரஃப்பில் ஒரு பைஃபோர்ஸில் மகளுக்கு திருமணம் முடிச்சு கொடுக்குறது மார்க்க ரீதியாக பிழை. இது மார்க்க ரீதியாக பிழை. ஏன் பிழை என்ற சகோதரர்களே, நீங்கள் உங்களுடைய வரட்டு கௌரவம், சில யாரோட செய்த சேலஞ்சஸ்கள், குடும்பத்தில் நான் செஞ்சு காட்டுவேன் என்ற ஒரு 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 அதுக்கு என்ன சொல்கிறது, பழிவாங்கல், அப்படி தானே. இப்போ சில இடத்துல சொல்லுவாங்க, நீங்கள் எல்லாம் உங்களோட விருப்பத்துக்கு முடிச்சு கொண்டீங்க, ஏன் மகளோட கல்யாணத்தை பாரு பாப்போம், நான் சொல்கிற மாப்பிள்ளையே தான் என் மகள் முடிப்பா, முடிக்க வெப்பன்னுவாங்க. மகள் முடிப்பா, நான் முடிக்க வெப்பன்னுவாங்க. அது பிரச்சனை இல்லை வாப்பா, நீங்கள் நல்ல முறையில் மகள் விரும்பினத்தை நீங்கள் முடிக்க வைங்க, பிரச்சனை இல்லை. ஆனால் என்ன சொல்ல வரேன்டா, இந்த வாப்பாங்க சில நேரம் அவங்களோட பிஸ்னஸ் பார்ட்னர்மாருக்கு இடையில் சில பேச்சுவார்த்தை நடத்திருக்கும், ஏண்ட மகளை உங்களோட மகனை முடிச்சு வைப்போம். அவங்க ரெண்டு பேரும் பேசியாச்சு, இவங்க ரெண்டு பேரும் கண்டும் இல்லை, பார்த்தும் இல்லை, குணத்தை பார்த்தும் இல்லை, ஒன்றும் இல்லை. வீட்டுக்கு வந்தாச்சு, வைஃபை கூப்பிட்டு சொல்கிறது, இந்த மகளை நாளே பொன்பாக்க வருவாங்க, ரெடி பண்ணுங்கன்னுவாங்க. மகள் கேட்ப, யார் என்ன பொன்பாக்க வருது, இல்லை பேசாமல் இருக்கணும், வாயை மூடிக்கொண்டு இருக்கணும், அழகாக உடுத்துட்டு வந்துடணும், நாளைக்கு மாப்பிள்ளை வருவார். இந்த பொண்ணுக்கும் வேறு வழி இல்லை, உடுத்துக்கொண்டு இருப்பான். மாப்பிள்ளை வருவார், மாப்பிள்ளை கண்டத்தோடு இவக்கு வெறுத்து போய்த்தாச்சு, எனக்கு இந்த மாப்பிள்ளை பிடியில்லை, எனக்கு கல்யாணம் முடிக்க ஐடியாவே இல்லை, விசாரித்து பார்த்தா அவன் பழக்க வழக்கங்கள் ஆக மோசம். அப்போ இந்த பெண் முடிவெடுக்கிற எனக்கு இவர் சரிப்பட்டு வராது என்று சொன்னால், அந்த வாப்பா என்ன முடிவுக்கு வரணும்டா, மகளுக்கு விருப்பம் இல்லையா, ஹலாஸ் அதோட முடிச்சிடணும், அதோட அந்த சப்ஜெக்டை க்ளோஸ் பண்ணி போட்டு இன்னொரு மாப்பிள்ளையை தேடுற வழியை பார்க்கணும். அதெல்லாமல் இல்லை, நீ ஏன் அந்த கல்யாணத்தை ரிஃப்யூஸ் பண்ணுறாய், அந்த ப்ரொபோசல் ஏன் ரிஃப்யூஸ் பண்ணுறாய், ஏன்ட 30 வருஷ பார்ட்னர் அவரோட மகனை உனக்கு முடிக்கலான்னு நான் எப்படியப்பா அவனோட இப்போ பார்ட்னர் பிஸ்னஸ் பண்ண போகிறேன்னு உங்களோட பிஸ்னஸை தரிப்படுத்துவதற்காக வேண்டியும், உங்களோட ஃப்ரெண்ட்ஷிப்பை நீடுடி காலம் வைப்பதற்காக வேண்டியும் இந்த மகளுடைய வாழ்க்கையை பாலாக்கி போட்டு நீங்கள் என்ன செய்ய பார்க்குறீங்க, பைஃபோர்ஸில் முடிச்சு வைக்க பார்க்குறீங்க. இது பிழை, இது பிழை. நாங்கள் ஒரு உளவியல் ரீதியாக பார்த்தால் இன்றைக்கி சமூகத்தில் என்ன நடக்குதுன்னா சகோதரர்களே, விருப்பம் இல்லாத மாப்பிள்ளையை கொண்டு வந்து தலையில் கட்டுற நேரத்தில் இன்றைக்கி சமூகத்தில் நடக்கிற அனாச்சாரங்கள், அதனுடைய பாதிப்புகள் சாதாரண பாதிப்பு அல்ல. சில பெண்கள் என்ன செய்வாங்கண்டா, வாப்பா கொண்டு வரதெல்லாம் இவருக்கு விருப்பம் இல்லாத இது விஷயங்களை தான் வாப்பா பைஃபோர்ஸ் பண்ணுறா, நீ இவரை தான் முடிச்சு ஆகணும்னு பெண்களுக்கு என்ன வழி தானே. இப்போ வழியிட கையில் கண்ட்ரோல் ஒன்று இருக்குதே, இந்த கண்ட்ரோலை வச்சு அந்த பெண்களை வந்து பழி வாங்க பார்க்குறது, பைஃபோர்ஸ் பண்ண பார்க்குறது, அவருடைய தேவையை நிறைவேற்றிக் கொள்வதற்காகவே தன்னுடைய மகளை பலிக்கடாவாக்க பார்ப்பாங்க. இந்த நேரத்தில் பெண்கள் சில முடிவுகளை எடுப்பாங்க, இது ஆக மோசமான முடிவுகள், மார்க்க ரீதியாக இது எடுக்கக்கூடாது. நான் சும்மா சொல்கிறேன். சில பெண்கள் என்ன செய்வாங்கண்டா, சரி வாப்பா முடிக்க சொல்கிறீங்க தானே, ரைட் நான் முடிக்கிறேன், பாருங்களேன் முடிச்சதுக்கு அப்புறம் நான் எப்படி இருக்கிறேன்ட்டு கடமைக்காக வேண்டி திருமணத்துக்கு ஓகே பண்ணுவாங்க. ஆனால் கல்யாணம் முடித்த நாள் முதல் கொண்டு மாப்பிள்ளையோட சிரிக்கவும் மாட்டா, ஒன்றுக்கு பெட்டில் இருக்கவும் மாட்டா, ஒன்றுக்கு பயணம் போகவும் மாட்டா, ஒன்றுமே இல்லை. அவ்வளோ நாளும் சிரிச்சு கொண்டிருந்த அந்த பெண்மணியுடைய சிரிப்பெல்லாம் அப்படியே அடக்கம் செய்யப்பட்ட ஒரு நிலைமைக்கு வந்துடும். ஏன், வாப்பாட வற்புறுத்தலுக்காக வேண்டி, இதுக்காக வேறு வழி இல்லை, வேறு தைரியமும் இல்லை, வேறு செய்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, ஒரு அடக்கமான ஒரு ஒழுக்கமான பெண்ணண்டா வேறு வழி இல்லைன்றதுக்காக முடிச்சு போட்டு அந்த வாழ்க்கையை அப்படியே தொலைக்கின்ற ஒரு நிலைமை வரும். இது சில பெண்கள் செய்வாங்க. இன்னும் சில பெண்கள் என்ன செய்வாங்கண்டா, ஒன்றும் சரி வராது, வாப்பவை நான் பழி வாங்கணும். இப்போ வாப்பை என்ன தானே பழி வாங்குறாரு, ஏண்ட வழி என்ன பழி வாங்குறாரு தானே, நான் அவரை பழி வாங்கணும். என்ன தெரியுமா, 2 ஆள் ஒரு வேலை பார்ப்பாங்க. ஒன்றோ
இஸ்லாத்தை மறந்து கதா கதிரை மறந்து தற்கொலை என்ற முடிவுக்கு சில பெண்கள் போய்விடுறாங்க. தற்கொலை செய்வது சுத்தமான ஹராம். அது எனக்கு ஒரு அநியாயம் நடந்ததுனால நான் தற்கொலை செஞ்சேன்னு யாருக்கும் காரணம் சொல்ல இயலாது. அந்த பெண்கள் யார் செஞ்சாலும் அது பிழை தான். அப்போ சில நேரம் சில பெண்கள் இமோஷனலாக முடிவெடுப்பார்கள். எங்களோட வாப்பா என்னை பைஃபோர்ஸ் பண்ணி எனக்கு விருப்பம் இல்லாத ஒருத்தரை திருமணம் முடிச்சு வைக்க பார்க்கிறார், நான் சொல்லியும் கேட்கிறார் இல்லை, பலர்கிட்ட போய் சொல்லிட்டேன், வாப்பா கேட்கிற வாக்கில்லை, நான் வாப்பாவை பழி வாங்குவதற்காக வேண்டி என்னுடைய உயிரை மாய்த்து கொள்ளப் போகிறேன் என்ற முடிவுக்கு வந்து சில நேரம் சில பெண்கள், சில குமரி பெண்கள் ஒன்றோ தூக்குள்ள தொங்கி அல்லது நஞ்ச குடிச்சு ஏதோ ஒரு வகையில் உயிரை மாய்த்து கொள்ளக்கூடிய நிலைமை வரும். அதுவரை காலமும் சில நேரம் மார்க்கப்பட்டோடு இருந்திருக்கலாம். இந்த கல்யாணம் என்ற அந்த சின்ன ஒரு விஷயம் அந்த பெண்ணுடைய அந்த அகீதாவை மாற்றி, அந்த கொள்கையை மாற்றி, ஈமானை மாற்றி, இஸ்லாத்தை புரட்டி போய் மார்க்கத்துக்கு முரணான இந்த தற்கொலை என்ற நிலைமைக்கு போவதற்கு சில நேரம் வழிகாரர்கள் காரணமாக இருக்கக்கூடிய நிலைமையை நம்ம பார்க்குறோம். ஒன்று அல்லது கொஞ்சம் பேர் அந்த முடிவுக்கு போய்த்துருவாங்க. அல்லது பார்ப்பாங்க என்ன தெரியுமா, இவரை பார்த்துக்கொண்டு நாங்கள் என்ன செய்கிறதுக்கு, அந்த யாரை இவொருத்தரை விரும்பி இருப்பா, அவங்களோட முடிவு செய்ய நாங்கள் 2 பேரும் பாஞ்சு போய்த்துருவோம். குடும்பம் வேண்டியமாக ஃபேஸ் பண்ணட்டும், குடும்பத்தில் வேண்டியமாக ஃபேஸ் பண்ணட்டும். மான மரியாதை, வாப்பட மான மரியாதைலாம் காற்றுல பறக்கட்டும். உம்மா வாப்பா தாத்தா தங்கச்சி தம்பி ஊரில் நடக்க முடியாத அளவுக்கு அவங்க தலை குனிஞ்சு போட்டும். நான் சொல்கிறத கேட்கலையே, வாங்க பாஞ்சு போகும்ட்டு பாஞ்சு போயிட்டுருவாங்க. அண்மையில் உங்களுக்கு பார்க்கலாம், ஃபேஸ்புக்கில் எல்லாம் ஒரு வீடியோலாம் பரவலாக இருந்துச்சு. அதில் உண்மை தன்மை ஒன்றும் தெரியாது, ஆனால் பேசுகிற தைரியத்தை பாருங்களேன், சாவுறதுக்கு கூட தயாராகுறாங்க. இது எவ்வளோ பெரிய அநியாயம் அட்டகாசம் என்றால், அந்த பிள்ளைகளுக்கு வந்து நாங்கள் ஒன்று அதனுடைய காரணம் என்னென்னு தெரியாது, இந்த தலைப்புக்கு சம்பந்தம் இருக்குதோ இல்லைன்னு தெரியாது. நான் உதாரணத்துக்கு சொல்கிறேன், இப்படி நிறைய வீடியோக்கள் வந்து இருக்குது, நிறைய வீடியோக்கள் 2 பேரும் விருப்பம்னு பப்ளிக்கில் சொல்கிறாங்க. முதலாவது அது இஸ்லாமிய பார்வையில் பார்த்தா அப்படி வீடியோ போடுறது மிகப்பெரிய தவறு. நான் என்ன சொல்ல வரேன் என்னென்னா, அப்போ இந்த பெண்கள் அந்த வயசுக்கு வந்து அந்த டீனேஜ் வயசு தானே, அதுவும் இன்றைக்கு வந்து டெக்னாலஜியோடு வாழ்கிற பிள்ளைகள், இன்றைக்கி அது வித்தியாசம். சில பெற்றோர்கள் அந்த பிள்ளைகள் நடவடிக்கைகளை பார்த்தா அவங்களுக்கு ஃபுல் அப்செட் ஆக மாட்டேன், இப்படியெல்லாம் நடக்குதான். ஏன்னா அவங்க ஜீரோ, அப்படி தானே. இப்போ சோசியல் மீடியாவுடைய அந்த டெக்னாலஜி வளர்ச்சியை வச்சு பார்க்க சொல்லிக்கு இப்போ அந்த டீனேஜ் ஆட்கள் போடுற கூத்தும் அவங்களோட ஸ்டைலும் கண்டுபிடிக்க இயலாம். அது நீங்கள் எவ்வளோ பெரிய டெக்னாலஜி ஆக்களை கொண்டு வந்து பார்த்தாலும் அவங்க வெத்திடுவாங்க. அந்த நிலைமையில் தான் இன்றைக்கி சமூகம் இருக்குது. எனவே சகோதரர்களே, நாங்கள் அந்த பிள்ளைகளுக்கு எவ்வளோ மார்க்கத்தை கொடுத்துரும். கல்யாண விஷயம் என்று வார இடத்துல அவங்களோட விருப்பத்தை கட்டாயம் கேளுங்க, அவங்களோட விருப்பத்தை கட்டாயம் கேளுங்க. ஒரு மாப்பிள்ளையை கொண்டு வந்து காட்டுங்க, இவர் ஓகேயா, இவர் இந்த குவாலிஃபிகேஷன் எல்லாம் இருக்குது, இவர் இன்னாருடைய மகன்தான், இவரை பற்றி உள்ள கேரக்டரெல்லாம் இப்படித்தான், நீங்களும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மாட்ட விசாரிச்சு பாருங்கள், உங்கள் குடும்பத்தார்கிட்ட விசாரிச்சு பாருங்கள், நான் விசாரிச்ச அளவில் நல்லம் அப்படின்றத கொண்டு வந்து பெண்ட்டை முதல்ல அது கொடுக்கணும். அவருக்கு ஒரு திங்க் பண்ணுறதுக்கு ஒரு டைமை கொடுக்கணும், ஐடியாவை கொடுக்கணும். அவன் யோசிப்பான், எல்லாத்தையும் வச்சு பார்ப்பா, அல்ஹம்துலில்லாஹ் மார்க்கம் இருக்குது, ஓகே, நல்ல மனிதர், மக்களால் பாராட்டப்படக்கூடியவர், எந்த கெட்ட பழக்க வழக்கங்களும் இல்லை, ஒன்றும் இல்லை அப்படின்னு பார்த்துட்டு அவவாக முடிவெடுப்ப, இஸ்திகாரா செஞ்சு போட்டு ஓகே வாப்பா என்ன கோ அஹெட், உங்களுக்கு தொடரலாம் அப்படின்னு முடிவு தந்ததுக்கப்புறம் அப்புறம் கல்யாண பேச்சுவார்த்தை பார்க்குறது, ஏற்கனவே படித்தது பொன் பார்க்குறது, அதெல்லாம் அதுக்கு பின்னாடி நடக்கும். ஆனால் விருப்பம் இல்லாமல் நாங்கள் ஒரு நாளும் ஒரு பெண்ணை திணிக்கக்கூடாது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இப்போ இது கல்யாணத்துக்கு முன்னால் நடக்கிற சப்ஜெக்ட். இப்போ நான் சொன்னது ஒன்றோ பாஞ்சு போயிடுவாங்க, அல்லது தற்கொலைக்கு போயிடுவாங்க, அல்லது கையை வெட்டுறது, காலை வெட்டுறது, முகத்தை வெட்டுறது, இப்படியெல்லாம் நடக்குதா இல்லையா? இப்படி நிறைய பிரச்சனை நடந்து கொண்டு இருக்கும் சமூகத்தில். கேட்டால் பழி வாங்குறது, பாப்பா பழி வாங்குறது, உம்மா பழி வாங்குறது, எனக்கு இந்த கல்யாணத்தில் விருப்பம் இல்லைன்னு பழி வாங்குறது. சில இடங்களில் சம்பவம் நடந்துருக்குது, நாளைக்கு கல்யாணத்துக்கு எல்லாம் ஃபுல் ரெடி, எல்லாமே ரெடி, ஆனால் முந்தின நாள் ஆளை காணோம். ஏன்? விருப்பம் இல்லாத கல்யாணங்களோட நிகழ்வுகள். எனவே இது கல்யாணத்துக்கு முன்னாடி நடக்கக்கூடிய விஷயங்கள். விருப்பம் இல்லாமல் கல்யாணத்தை முடிச்சு வச்சுட்டு வைங்களே, நான் பின்னால் இதுக்குரிய ஆதாரத்தை ஹதீஸை நான் சொல்கிறேன், அதுக்கு முன்னாடி சில விஷயங்களை சொல்கிறேன். விருப்பம் இல்லாமல் கல்யாணத்தை முடிச்சு வச்சுட்டீங்கண்டா அதுக்கு பின்னாடி சில சமூகத்தையே அதில் பாதாளத்துக்குள்ளே கொண்டு போய் வைக்கிற பாவங்கள் நடக்கும். இப்போ விருப்பம் இல்லாதத்தரை முடிச்சாச்சு, சும்மா கடமைக்கு சிரிக்கிறது, கடமைக்கு கதைக்கிறது, அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. அப்போ என்ன நடக்கும்? அந்த வயசு அந்த பொம்பளையாக இருக்கட்டும், அவன் என்ன செய்வான்? அவனுக்கு விருப்பமான ஒருத்தர் தான் தேட ஆரம்பிப்பான். கள்ள தொடர்புகளை வைத்துக் கொள்வதற்கு தயாராகுவார். அவன் அந்த பிள்ளை கள்ள தொடர்புகளில் மூலமாக இன்னொரு ஆண் உடன் தொடர்பு கொள்வதற்கு யார் காரணம்? அந்த வழி காரணம். ஏண்டா விருப்பம் இல்லாமல் பைஃபோர்ஸ்லேயே முடிச்சு வைக்கிறீங்க. உங்களுக்கு யார் அந்த அனுமதியை தந்தது? இஸ்லாம் உங்களுக்கு ஒரு கண்ட்ரோலை தந்து இருக்குது. அந்த பெண்ணுடைய மனசை புரிஞ்சு, அந்த பெண்ணுடைய ஆசைகளை புரிஞ்சு, அந்த பெண்ணுடைய எதிர்கால நலவுகளை புரிஞ்சு தான் நீங்கள் திருமணம் முடிச்சு வைக்கணும். உங்களுடைய ஏதோ உங்களோட ஈகோ காப்பாற்றிக் கொள்வது, உங்களோட எக்ரிமெண்ட்டுகளை காப்பாற்றிக் கொள்வது, உங்களோட விஷய நலவுக்காக வேண்டி உங்களோட பெண்ணை பலிக்கடாவாக்கினால் திருமணத்துக்கு பிறகு சமுதாயத்தில் கள்ள தொடர்புகள் அதிகரிக்கும். அல்லது என்ன நடக்கும்? விபச்சாரம் என்ற மோசமான பாவங்கள் சமூகத்தில் தலைவிரித்தாடும். பிடிவாதம் என்ற குணம் இன்னும் 100க்கு 1000 மடங்கு அதிகரிக்கும். குடும்பத்தை பழி வாங்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுவான்.
என்ன பைஃபோர்ஸில் கல்யாணம் முடிக்கிறதுக்கு வாப்ப மட்டுமல்ல காரணம், சாச்ச காரணம், பெரியப்ப காரணம். சாச்சட பிள்ளைகளை நான் முடிக்க விட மாட்டேன், பெரியப்பட பிள்ளைகளை முடிக்க விட மாட்டேன், என் தங்கச்சிமாரையும் முடிக்க விட மாட்டேன். எனக்கு பைஃபோர்ஸ் தானே, எனக்கு விருப்பம் இல்லாமல் தானே கல்யாணம் நடந்துச்சு, நான் ஒருத்தனுக்கு ஒரு நிம்மதியாக வாழ விட மாட்டேன். சில நேரம் பிடிவாதம் பிடிச்சி பழி வாங்க தொடங்கினால் அந்த சமூகம் மிக பெரியதொரு அபாயத்தை சந்திக்க வேண்டி வரும். இதெல்லாம் சமுதாயத்தில் நான் சும்மா கற்பனைகளை பேசுவதல்ல. இன்றைக்கு ஒவ்வொரு பிரச்சனைகள். சில ஆட்கள் சொல்லுவாங்க, பாருங்கள் நாங்கள் கல்யாணம் முடிச்சு இத்தனை வருஷம், சில ஹஸ்பண்ட்மார் சில மாப்பிள்ளைமார் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்கன்னு தெரியுமா, மோளை பாருங்கள் மோளை கல்யாணம் முடிச்சு 3 வருஷமாக சில விஷயங்கள் சொல்லுவாங்க. 3 வருஷமாகுது, அவட பாட்டுக்கு இருக்கிறான், நான் ஏண்ட பாட்டுக்கு இருக்கிறேன், ஆஃபீஸுக்கு போகிறேன், வாரேன், சம்பாதிக்கிறேன், தின்றேன், குடிக்கிறேன், கட்டமைக்குத்தான் எங்களை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், எங்களோட வாழ்க்கை வெளியில் யாருக்கும் தெரியாது. என்ன காரணம் கேட்டால் மாப்பிள்ளை நல்லம், இவன் நல்ல பொடியன், ஆனால் அந்த பெண்ணுக்கு இவன் பிடிக்கல. வாப்பட வற்புறுத்தல கல்யாணம் முடிச்சிருக்கிற, உம்மோட வற்புறுத்தல கல்யாணம் முடிச்சிருக்கிற. சில குடும்பங்கள் எப்படி கல்யாணம் நடக்கும் என்றால், இப்போ உமாவுக்கு சக்கராத்துன்னு வைங்களே, சும்மா நடைமுறை பிரச்சனை சொல்கிறேன், வாப்பாக்கள் உமாவுக்கு சக்கராத் ஐசியூவில் போட்டிருக்கிறாங்க, அல்லது ஒரு ஓட்டில் கொண்டு போட்டிருக்கிறாங்க. இப்போ குடும்பத்தாக்கள் என்ன சொல்லுவாங்க தெரியுங்க, பாரு உம்மா கடைசி கட்டத்தில் இருக்கிறா, அவள் இன்றைக்கு நாளைக்குன்னு போய் இருக்கிறா, உம்மோட கண் மூடுறதுக்கு முன்னாடி அவனோட கல்யாணம் நடக்கும். அப்படி நினைக்கிறது பிரச்சனை அல்ல. அப்போ யார் மாப்பிள்ளை தேடுறதுக்கு 2 நாள் 3 நாள் தான் சான்ஸ் இருக்குது. இல்லை இந்த வாப்பட கூட்டாளி ஒருத்தர மகன் இருக்கிற நீ முடிச்சு கொண்டு இப்போ தர்ம சங்கடங்கள், உம்மா கடைசி சக்கராத்தில் இருக்கிறா முடிக்க சொல்கிறாங்க. இதெல்லாம் தேவையில்லை சகோதரர்களே. அந்த பெண்ணுக்கு சக்கராத்தில் இருந்தோ இல்லையோ, உம்மாவோ வாப்பவோ குடும்பத்தில் அப்பாவோ ஆச்சியோ யாரோ சக்கராத்தில் இருக்கிறாங்களோ இல்லையோ, நோயில் இருக்கிறாங்களோ இல்லையோ, அந்த பெண்ணுக்கு விருப்பம் இல்லாமல் நீங்கள் எப்படி முடிச்சு வைக்க போகிறீங்க? இது பொய்க்கு நடிக்கலுமா? சரி, உம்மா கண் மூடுறதுக்கு முன்னாடி யாராவது ஒருத்தரை கொண்டு வந்து இவர் தான் மாப்பிள்ளைன்னு கல்யாணத்தை முடிச்சு போட்டு போகிற, விட்டு போட்டு வேணும், இது என்ன விளையாடுறீங்களா கேட்குறேன். சமுதாயத்தில் நடக்கிற பிரச்சனை. இல்லாட்டி இன்னும் கொஞ்சம் பேர் என்ன நடக்குது, வெளிநாட்டில் தாத்தமார் தங்கச்சிமார் எல்லாம் வெளிநாட்டில் இருப்பாங்க, தம்பி அல்லது ஒரு தங்கச்சி நாட்டில் இருப்பா, அவங்க எல்லாம் வெக்கேஷனில் வருவாங்க, திடீர்னு மஷூரா பண்ணுவாங்க, இந்த வெக்கேஷனில் மறுட்டி போனால் 2 வருஷம் 3 வருஷம் முடிக்கும், வந்த வெக்கேஷனில் அவசரமாக மாப்பிள்ளை பேசி கல்யாணத்தை முடிச்சு வைப்போமான்னு எல்லாரும் ஓகேன்றுவாங்க. பொன் முழிப்பா, என்னடா இது திடீர்னு வெக்கேஷன் வந்தாங்க கல்யாணம் நடக்க போகுது, அவசரம் மாப்பிள்ளையே பேசுவாங்க, விருப்பமா இல்லையா ஒன்றும் இல்லை, தாத்தாக்கு விருப்பமா, தம்பிக்கு விருப்பமா, நானாக்கு விருப்பமா, அப்பா எல்லாத்துக்கும் விருப்பம், அப்படியே பொண்ணுக்கு விருப்பம் இருக்கணுமே. இப்போ இவன் தர்ம சங்கடத்துக்கு உள்ளாகும். என்ன தெரியுமா, எனக்கு பேசி வந்திருக்கக்கூடிய மாப்பிள்ளை எங்களோட உம்மாக்கும் விருப்பம், பாப்பாக்கும் விருப்பம், எங்களோட தாத்தமார் எல்லாருக்கும் விருப்பம், தம்பிக்கு எல்லாத்துக்கும் விருப்பம். ஆனால் இவரை பற்றி எனக்கு தானே தெரியும், அசல் கல்யாணம் முடிக்க தகுதியே இல்லாத ஆள், ஆனால் செய்ய வழி இல்லை. குடும்பத்தில் எல்லாரும் வட்ட பண்ணி கொண்டு நல்ல முடிங்க என்றார். இந்த பெண்ணுக்கு அன்புக்குரிய சகோதரர்களே, இஸ்லாம் எந்த அளவுக்கு பெண்களுடைய உரிமையை பாதுகாக்குது என்றால், ஒட்டுமொத்த சமூகமும் சேர்ந்து நல்லம் என்று சொல்கிறது. ஆனால் இந்த பெண்ணுக்கு தெரியும், எனக்கு இவரோட வாழ்றது முடியாது, இவர் எனக்கு ஒத்து வராது என்று அந்த பெண் முடிவு செய்வாளாக இருந்தால் அந்த வழியிடம் பேசுவதற்கு இஸ்லாம் அனுமதி கொடுக்கிறது. அந்த இவ வைக்கிற ரிக்வெஸ்ட்டை ஏற்றுக்கொள்வதற்குரிய பொறுப்பு அந்த வழிதாரருக்கு இருக்குது, அந்த வாப்பாக்கு இருக்குது. வாப்பா இல்லாட்டி அந்த இடத்துல யாரு பொறுப்பு அவங்களுக்கு இருக்குது. ஏனென்றால் இப்போ நான் ஆதாரத்தை சொல்கிறேன், இப்போ இவ்வளோ நேரமாக சொன்ன இந்த விடயங்களுக்கெல்லாம் நடைமுறை பிரச்சனைகளுக்கெல்லாம் ஆதாரத்தை சொல்கிறேன். சஹீஹுல் புகாரியில் 5138வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய செய்தி, ஹன்சா பின்து ஹிதாம் என்று சொல்லக்கூடிய ஒரு அன்சாரி பெண்மணி, நல்லா விளங்குங்க, மதீனாவை சேர்ந்த ஹன்சா பின்து ஹிதாம் என்று சொல்லக்கூடிய அன்சாரி பெண்மணி சொல்கிறா. அந்த பெண்மணியுடைய வரலாறு, அன்ன அபாஹா ஜவ்வஜஹா, அவங்களோட வாப்பா என்ன செய்கிறாருண்டா, அந்த ஹன்சா பின்து ஹிதாம் என்று சொல்லக்கூடிய அந்த பொம்பளைய கல்யாணம் முடிச்சு வைக்கிறான். அவன் ஏற்கனவே கல்யாணமாகி விதவையான ஒரு பொம்பளை, வஹிய தையிபுன், விதவையான ஒரு பொம்பளை. இப்போ வாப்பா தானே வழி. அப்போ அந்த வாப்பக்காரர் என்ன செய்கிறாருண்டா, இப்போ என்ன பிள்ளை கல்யாணம் முடிச்சு மாப்பிள்ளை இல்லை, இப்போ விதவையாக இருக்கிறார், செய்யபாக இருக்கிறார், இப்போ என்ன செய்கிறது, நான் ஒரு கல்யாணத்தை முடிச்சு வைக்கணும் என் மகளுக்குன்னு சொல்லி இந்த வாப்பக்காரர் என்ன செய்கிறாருண்டா, இந்த ஹன்சா பின்து ஹிதாம் என்று சொல்லக்கூடிய இந்த பெண்மணிக்கு திருமணம் முடிச்சு வைக்கிறாங்க. ஃபக்கரிஹத் தாலிக, இவக்கு விருப்பம் இல்லை. இப்போ வாப்பட கையில் தானே கொண்டு இருக்குது, வாப்பா முடிச்சு வைக்கிறார், ஆனால் இவக்கு விருப்பம் இல்லை. இவ உடனே என்ன தெரியுமா செய்கிறார், ஃபஅத்தத் ரசூலல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இந்த பொம்பளைக்கு நல்லா தெரியும் எனக்கு நிச்சயமாக ரசூலுல்லாஹ் நீதி பெற்று தருவார் என்ற நம்பிக்கையோட உடனே வாப்பா முடிச்சு வச்சுட்டார், உடனே ரசூலுல்லாஹ் வராங்க. இந்த ஃபா இருக்குது இல்லையா, ஃபக்கரிஹத் தாலிக ஃபஅத்தத் ரசூலுல்லாஹ், திருமணம் நடக்குது, அடுத்த செகண்ட் ரசூலுல்லாஹ் வராங்க. அல்லாஹ்வுடைய தூதரே, எனக்கு விருப்பம் இல்லாமல் என் வாப்பா கல்யாணம் முடிச்சு வச்சுட்டார், இப்போ என்ன செய்யணும், விருப்பம் இல்லாமல் என் வாப்பா எனக்கு பை ஃபோர்ஸில் கல்யாணம் முடிச்சு வச்சுட்டார். ரசூலுல்லாஹ் உடனே ஃபரத்த நிக்காஹா, இந்த நிக்காஹ் பாத்தில் என்றாங்க, இந்த நிக்காஹ் கேன்சல் என்றாங்க. புகாரியில் பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய செய்தி. எனவே அன்பார்ந்த சகோதரர்களை, குறிப்பாக பெற்றோர்களை பார்த்து சொல்கிறேன், உங்களுடைய ஆண் பிள்ளைகளாக இருக்கலாம், பெண் பிள்ளைகளாக இருக்கலாம், அவரவருடைய விருப்பம் இல்லாமல் திருமணம் முடிப்பதற்கு உங்களுக்கு எந்த விதமான தகுதியும் இஸ்லாத்தில் உங்களுக்கு இல்லை. பொறுப்பு இருக்குது,
நீங்கள் தான் பொறுப்பு, நீங்கள் தான் மகளோட கல்யாணத்தை செஞ்சு வைக்கணும். ஆனால் அந்த மகளுக்கு விருப்பமான மாப்பிள்ளையை தான் நீங்கள் கல்யாணம் முடிச்சு வைக்கணும். ஆனால் இந்த ஹதீஸை நல்லா விளங்கணும், முன்னுக்கு பின்னுக்கு ஃபிக்குகோட விளங்கணும். இதை பொம்பளை பிள்ளைகளும் தான் ஆம்பளை பிள்ளைகள் தான் மிஸ்யூஸ் பண்ணிடவும் கூடாது. மௌலவியுடைய பயானை சொல்லிட்டார், வாப்பமான எவ்வளோதான் வழியாக இருந்தாலும் நான் விரும்புகிறதான் முடிச்சு தரணும். நீங்கள் இப்போவே நீங்களாக பிளான் பண்ணி எல்லாரும் லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா இது மிகப்பெரிய தவறு. சமூகத்தில் ரெண்டையும் நம்ம பேசணும். இஸ்லாம் என்ன சொல்லுது, வாப்பாக்கு பைஃபோர்ஸ் பண்ணி இவரைத்தான் முடிக்கணும்னு பெண்களுக்கு பைஃபோர்ஸ் பண்ண முடியாது. இது ஒரு பகுதி. இப்போ இந்த ஹதீஸ் ஆதாரமாக வச்சு இந்த வாலிப குமரி பெண்களும் இந்த வாலிபர்களும் தயாராகிட்டா, இல்லை எங்களுக்கு ஆதாரம் மௌலவி சொல்லிட்டார் இல்லையா, எங்களோட விருப்பத்தான் வாப்பை முடிச்சு வைக்கணும்னு நீங்கள் ரோடாக இறங்கி ஒவ்வொருத்தர் ஆளுக்கு ஒருத்தர் லவ் பண்ண தொடங்கிட்டீங்கன்னா அது சமூக சீர்கேட்டிலையும் கலாச்சாரத்திலையும் மார்க்கத்துக்கு முரணான காரியங்கள் கொண்டு வந்து சேர்த்துரும். இந்த ஹதீஸுடைய விளக்கம் என்ன தெரியுமா? இந்த ஹதீஸுடைய விளக்கம் என்னென்னா, கல்யாண வயசு வந்த உடனே கூட வாப்பா வந்தவங்கள்ட்ட கல்யாணம் பேசுவார்த்தைக்கு ரெடி ஆகுவார். அந்த டைமில் கொண்டு வர மாப்பிள்ளை உங்களுக்கு விருப்பமாக இருக்கணும், அவ்வளோதான் சப்ஜெக்ட். அதுக்கு முன்னாடி நீங்களாக இல்லை மௌலவி இப்போ சொல்லிட்டாரு எனக்கு விருப்பமானவர் தானே வாப்பை முடிச்சு தரணும். அதனால் இவங்களும் அதுக்கு சார்பாக இந்த ஹதீஸ் எல்லாத்தையும் சுற்றி வளர்ச்சி எடுத்து இவங்களுக்கு விரும்பின ஒருத்தரை வந்து விரும்பினத்துக்கு போகிறோம். இப்போ வீட்டாளர் சொல்லி அனுப்புறது, வாப்பா கல்யாண பேச்சுவார்த்தை பேச போகிறது, நீங்கள் பேசுகிற மாதிரி பேசுங்க, எனக்கு விருப்பமானவர் தானே முடிக்கணும். இப்படியெல்லாம் நடக்குது சமூகத்தில். இப்போ வாலிபர்கள் எங்களோட பழகிறதுனால எங்களுக்கு நல்லா தெரியும். அவங்க கேட்பாங்க. அப்போ அந்த என்ன சொல்ல வரேன்னா சகோதரர்களே, நம்ம எப்பயுமே இந்த ஹதீஸுகளை விளங்குற நேரத்தில் இருதரப்பும் பேலன்ஸ் பண்ணி தான் விளங்கணும். இப்போ நான் இவ்வளோ நேரமாக சொன்னேன், மகளுக்கு திருமணம் முடிச்சு வைக்கிற நேரத்தில் வாப்பாக்கு பைஃபோர்ஸ் பண்ண இல்லாத மகளோட விருப்பத்தை கேட்கணும் என்பது, இதை மகள்மார்களோ மகன்மார்களோ மிஸ் பண்ணிடக்கூடாது, மிஸ்யூஸ் பண்ணிடக்கூடாது. நீங்கள் சும்மா இருங்க, உங்களோட வயசு வரும் வரைக்கும் சும்மா இருங்க, படிங்க, ஓதுங்க, உம்மா பாப்பாக்கு ஹிதுமத் பண்ணுங்க, மேற்படிப்புகளை படிக்கிற தொடருங்க, தொழில் முயற்சிகளில் நீங்கள் கடுமையாக ஈடுபடுங்க. இது பொதுவான விஷயம். அந்த வயசு வந்த உடனேயே உங்களோட பெற்றோர்களுக்கு தெரியும் மகளுக்கு மகனுக்கு கல்யாணம் முடிக்கிற வயசு வந்தாச்சு. அப்போ அவங்க தேடுவாங்க. அவங்க தேடுறதுன்னு ஒரு பகுதி இருக்க போய்த்து தான் கல்யாண பேச்சுவார்த்தை என்று ஹதீஸில் இருக்குது. இப்போ நீங்கள் இந்த வகுப்புக்கு மட்டும் எல்லாரும் வந்தீங்க, தொடர்ச்சியாக வகுப்புக்கு வாரீங்களே, கல்யாண பேச்சுவார்த்தை ஒன்று இருக்குது. பேச்சுவார்த்தைக்கு பிறகு பெண் பார்த்தல் என்று ஒன்று பகுதி இருக்குது. கண்ட பொம்பளையை போய் பார்க்க தேவையில்லை, அப்படி தானே? அவள் பெண் பார்த்தல் ஒரு பகுதி இருக்குது. அவள் எல்லாம் நிறைய இருக்குது. எனவே சகோதரர்களே, ரெண்டையும் பேலன்ஸ் பண்ணுங்க. ஆண்களும் தான் பெண்களும் தான். வாலிபர்கள் குறிப்பாக உங்களோட திருமண வயசு வந்ததுக்கு பிறகு உங்களோட குடும்பத்தார்கள் அவங்களாக முன் வந்து என்ன செய்வாங்க, இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு திருமண பேச்சுவார்த்தைகளுக்கு அவங்க வருவாங்க முன்னுக்கு. உங்களோட வயசு சரி, இப்போ நாங்கள் ஒரு மாப்பிள்ளையை பார்ப்போம், அல்லது உனக்கு வயசு சரி ஒரு பொம்பளையை பார்ப்போம், அவங்களாக வருவாங்க. இப்போ இப்படின்னு சொல்கிறேன் தானே. இதை கேட்டுக்கூட இன்னும் சில வாலிபர்கள் என்ன சொல்லுவாங்க தெரியும், மோளை நீங்கள் சொல்கிற ரெண்டுமே எங்கள் வீட்டில் நடக்குது இல்லை. எப்படி நீங்கள் எங்களை இன்னொருத்தர் விரும்பவானம்னு சொல்கிறீங்க, சரி அதையும் கேட்டுக்கொள்கிறேன். பைஃபோர்ஸ் பண்ணி கல்யாணம் முடிக்க அவங்களும் ஓகே. இப்போ நீங்கள் சொல்கிறீங்க தானே, வயசு வந்ததோடு அவங்களாக வந்து கேட்பாங்க எங்கள்கிட்ட, மகன் உனக்கு கல்யாணம் முடிக்கிற வயசு வந்தாச்சு, அல்லது மகள் மாறு எங்களோட வாப்பை வந்து கேட்பார், உம்மை வந்து கேட்பாருன்னு. அது எங்கள் வீட்டில் நடக்குது இல்லை. நாங்கள் சும்மா இருக்கிறோம், நீங்கள் சொல்கிறத கேட்டு நாங்கள் இருக்க ரெடி. ஆனால் எனக்கு 25-26 வயசை தாண்டி கொண்டு போகுது போலவே இன்னும் வெளிநாட்டில் தொழில் செஞ்சு கொண்டு இருக்கிற ஒரு நாளில் உம்மா வாப்பா கால் பண்ணி நீ வீட்டுக்கு வாடா கல்யாண பேச்சுவார்த்தைன்னு பேசணும் ஒரு வார்த்தை ஏழுமடா நீங்கள் கொஞ்சம் செல்லுங்கன்னு சொன்னவங்களும் இருக்கிறாங்க. ஏன்னா 25-26 வயசை தாண்டுது. அப்போ இதை பெற்றோர்களும் விளைவிக்கணும். அப்போ கல்யாணம் என்பதை படிக்கிற நேரத்தில் இங்கே பலர் இருக்கிறாங்க. ஒன்றோ பிள்ளைகளை பெற்ற பெற்றோர்கள் இருக்கிறாங்க, நாணமார் இருப்பாங்க, தாத்தமார் இருப்பாங்க, அதே மாதிரி அந்த வாலிபர்கள் குமரி பெண்கள் இருப்பாங்க. எனவே இதில் எல்லார்ட்டையும் பார்ட்டிசிபேஷன் தேவை. அந்தந்த வயசு வார நேரத்தில் அவங்களோட வேலைகளை அந்த பொறுப்புதாரிகள் முன்னின்று நடத்தணும். அவங்களுக்கு தலைக்கு படல் நாட்டி என்ன செய்யணும், பக்கத்தில் இருக்கிறவங்க, குடும்பத்தில் இருக்கிறவங்க, நண்பர்கள் கொஞ்சம் பேர் அவங்களுக்கு ஐடியா கொடுங்க. நீங்கள் என்ன இப்போ கூட மகளை வச்சு கொண்டு இருக்கிறீங்க, இப்போ 20 வயசை தாண்டி போகுது, 25 வயசை தாண்டி போகுது, 28 வயசை தாண்டி போகுது, இல்லை நான் படிக்கணும் அவட்ட கேட்டு பாருங்களேன். வாப்பா உமா முடிவு செய்கிறது இன்னும் வயசு இருக்குது, நீங்கள் கூட மகள்கிட்ட கேட்டு பாருங்கள் ஃபஸ்ட்டுக்கு. அதே மாதிரி பெற்றோர்கள் கூட மகன்மார்கிட்ட கேட்டு பாருங்கள். 32 வயசு 32 வயசு இன்னும் கல்யாணம் முடிக்கல. ஏண்டா வீட்டில் இன்னும் கேட்குறாங்களே மூலன்றான். ஏன் அப்போ முடிக்கிறீங்களே, வீட்டில் கேட்குறாங்களேன்றான். அன்பார்ந்த சகோதரர்களே, அப்போ அவங்களோட தேவைகளை வந்து பெற்றோர்கள்ட்ட வந்து எப்படி சொல்லுவாங்க. எனவே பெற்றோர்கள் விஷயம் உள்ளவங்களாக இருக்கணும், அல்லது அவங்களோட சேர்க்கிற நண்பர்கள் அவங்கள்ட்ட போய் சொல்லணும். ஏன்னா இது ஃபிக்குஹு ஜவாஜ் என்பது திருமணம் சம்பந்தமான ஃபிக்குஹுடைய பாடம் என்பது ஒரு சாதாரண பாடம் அல்ல. அது ஒரு விரிந்த பாடம். அதில் ஒரு சட்டங்கள், ஒவ்வொரு வரலாற்றிலிருந்து நாங்கள் எடுக்க வேண்டிய பகுதிகள் நிறைய இருக்குது. ஏன்னா ரசூலுல்லாஹுடைய வாழ்க்கையை நீங்கள் பார்த்தீங்கடா, கல்யாண வாழ்க்கையை படிச்சிங்கடா, உண்மையிலே ஒரு சந்தோஷமான ஒரு செக்ஷன். அது ஒரு வித்தியாசமான ஒரு வாழ்க்கை. அப்படியே வாழ்க்கை ஸ்டார்ட் ஆகுது, விளங்கினா.
எனவே தான் சகோதரர்களே, சிலர் சமூகத்தில் சொல்லுவாங்க, கல்யாணம் முடிக்கிறத வந்து தவறாக யூஸ் பண்ணுவாங்க. அந்த குழிக்குள்ள நீனும் விழ போறியான்னு கேட்பாங்க. இவ்வளோ நாள் சும்மா தானே இருந்தேன், கல்யாணம் முடிக்க போறியா, அந்த குழிக்குள்ள நீ விழ போறேன்னு கேட்பாங்க. அது பிழை சகோதரர்களே. குழிக்குள்ள விழுறதெல்லாம் ஒன்றும் இல்லை. நீங்கள் சரியாக சாய்ஸ் பண்ணுறதை சரியாக சாய்ஸ் பண்ணி நீங்கள் கல்யாண வாழ்க்கை எப்படி கொண்டு போகணும் என்பதை குர்ஆன் ஹதீஸ் இருந்து நீங்கள் சரியாக படித்து ஒரு குலாசா ஒன்று நீங்கள் எடுத்து வச்சு, நான் இப்படி தான் எனக்கு கல்யாண வாழ்க்கை அமைக்க போகிறேன் என்பதை மனசில் வச்சு நீங்கள் திருமணம் முடிச்சு பாருங்கள். அது குழிக்குள்ளே விழுறதல்ல. நீங்கள் அவ்வளோ காலமாக தனிமையாக வாழ்ந்தது, இன்றைக்கு நீங்கள் வேறொரு உலகத்துக்கு போகிறீங்க. உங்களோட வாழ்க்கையில் வித்தியாசமான அனுபவங்களை நீங்கள் அனுபவிக்க போகிறீங்க. உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் இன்னும் இருந்ததை விட சந்தோஷத்தை நீங்கள் அனுபவிக்க போகிறீங்க. எப்போ தெரியுமா? ரசூலுல்லாஹ் அல்லாஹ் சொன்ன பிரகாரம் இந்த திருமண வாழ்க்கையை நாங்கள் ஸ்டார்ட் பண்ணணும். பொன் பார்க்குறதுலேருந்து, பெண் பேசுகிறதுலேருந்து, நிக்காக நடத்துறதுலேருந்து, மஹர் கொடுக்கறதுலேருந்து, அண்டர்ஸ்டாண்டிங் லைஃப்பில் இருந்து, அது இன்ஷா எல்லாமே இஸ்லாம் சொல்லக்கூடிய முறை பிரகாரம் வந்தால் அதை மாதிரி ஒரு சந்தோஷம் இந்த உலகத்தில் வேறு எந்த ஒன்றும் கிடையாது என்பதை நாங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். எனவே அன்புக்குரிய சகோதரர்கள், இன்றைய தினம் நாங்கள் திருமணம் என்ற இந்த வகுப்பிலே நாங்கள் மஹர் சம்பந்தமாக பார்த்தோம், திருமணத்தை பகிரங்கப்படுத்துதல் சம்பந்தமாக பார்த்தோம், வலியுடைய விஷயம் சம்பந்தமாக பார்த்தோம். அதே நேரத்தில் மணமகனுக்கோ மணமகளுக்கோ விருப்பம் இல்லாமல் திருமணம் செய்து கொடுக்கக்கூடாது என்ற பகுதியையும் நாங்கள் பார்த்தோம். விருப்பம் இல்லாமல் திருமணம் செய்து கொடுக்கக்கூடாது என்ற பகுதியை இந்த வாலிபர்களும் குமரி பெண்களும் அதை எப்படி விளங்கணும், அதை எப்படி நாங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும் என்ற பகுதியை நாங்கள் பார்த்திருக்கிறோம். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, இதனோடு இந்த பாடம் முடிவடையுது. இன்ஷா அல்லாஹ் அடுத்த வகுப்பில் வந்து நாங்கள் இதனுடைய தொடர்ச்சி, அதில் இன்னொரு தலைப்பு வருது, பலதார மனம். ஒன்றுக்கு மேற்பட்ட திருமணம் முடிக்கிறதாக இருந்தால் இஸ்லாம் சொல்லக்கூடிய சட்டங்கள். நான் ஏற்கனவே இந்த ஓதி காண்பித்த இந்த குர்ஆன் வசனம், இன்றைக்கு அது சமூகத்தில் எப்படி அதை யூஸ் பண்ணுறாங்க, இஸ்லாம் அதை எப்படி எந்தெந்த சட்டங்களை சொல்லியிருக்குது அதை நாங்கள் பார்க்கணும். வலிமாவுடைய சட்டங்கள் இருக்குது, அதே மாதிரி அந்த பெண் அழகுபடுத்துறது சம்பந்தமான சட்டங்கள் இருக்குது. இதெல்லாம் ஹதீஸில் வந்த விஷயங்கள். எனவே இன்ஷா அல்லாஹ் தொடர்ச்சியாக இந்த வகுப்புகளுக்கு நீங்கள் வாங்க, அவதானிங்க. இன்ஷா அல்லாஹ் நாங்கள் அடுத்தடுத்த விடயங்களை எதிர்வரக்கூடிய வகுப்புகளில் பார்ப்போம். அது வரைக்கும் விடைபெற்றுக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுப்ஹானக அல்லாஹு பிஹம்திக், அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.